டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு கிராமத்திலே 2 நண்பர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அந்த சிறு வயது முதலே இவர்கள் நண்பர்களாக ஒரே பாடசாலையில் படித்து வந்தவர்கள். அந்த வகையிலே இவர்கள் ஒருவர் மீது ஒருவர் மிகவும் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். இவர்கள் அந்த உறவினர்களை நம்புவதை விட இவர்களுடைய நட்பு நீதியானது, நேர்மையானது, தூயது என்ற கருத்து இவர்களிடம் காணப்பட்டது. ஆகவே இந்த நண்பனின் சோமு ஒரு முறை தான் வெளியூர், இருவருமே அந்த இரும்பு தொழில் செய்பவர்கள், இரும்பு கடை வைத்து நடத்தவர்கள். ஆகவே இந்த சோமு தான் வெளியூர் செல்வதற்காக தன்னுடைய கடையை இந்த பாவுவிடம் ஒப்படைத்து விட்டு செல்கின்றார். ஆகவே அந்த பாவுக்கும் ஒரு சந்தோஷம் வருகிறது. என்னென்றால், தன்னுடைய உறவினர்கள் எல்லோரும் இருக்கும்போது தன்னுடைய நண்பன் இந்த கடையை ஒப்படைத்து விட்டிருக்கின்றானே, ஆகவே நான் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன், நீ வடிவாக போய் வா என்று அனுப்பி வைக்கின்றார். ஆகவே நண்பனுடைய வார்த்தைகளை நம்பி மகிழ்ந்த இந்த சோமு வெளியூர் போகின்றார். போய் ஒரு மாதம் கழித்து மீண்டும் வருகின்றார். இவர் அங்கு சென்ற வீட்டிலே இங்கே பாபு ஒவ்வொரு நாளும் போய் அவருடைய கடையிலே இருக்கின்ற இரும்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து விற்று காசாக்கி கொள்கின்றார். ஒரு மாதம் கழித்து திருப்பி இங்கே சோமு வந்தபோது திறப்பை வேண்டி கொண்டு போய் திறந்த போது அங்கே கடைக்குள்ளே ஒரு பொருட்களும் இல்லை. இவற்றை கண்டு திகைத்து போய் நிற்கின்றார் அந்த சோமு. இது என்னடா இவ்வளவு இரும்பு சாமான் வச்சுட்டு போன உண்டையுமே காண இல்லை என்று சொல்லி தன்னுடைய நண்பனிடம் கேட்கின்றான். பாபு, என்னுடைய கடைக்குள் ஒரு இரும்பையுமே காணவில்லை, என்ன நடந்தது என்று கேட்க அவர் சொல்கின்றார். அது சாதாரணமாக எந்த ஒரு சலனமுமே இல்லை, அது எலி கொண்டு போயிருக்குமென்னு சொல்கின்றார். இந்த கடைக்குள்ள எலிகள் அதிகம், எலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் சேர்த்திருக்குமென்னு. ஆகவே எலிகள் எலும்பை தூக்குமா, என்ன கதைக்கின்றாய் என்று சொல்லி சொல்லும்பொழுது, ஏன் இந்த காலத்தில் எலிகளும் இந்த இரும்பை தூக்கக்கூடிய வல்லமை உடையவை என்று சொல்லி போட்டு அவர் அதை சாதாரணமாக விட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கின்றார். ஆகவே இந்த வாழ்வினுடைய ஆதாரமே அந்த கடையை நம்பி இருந்த இந்த சோமு போய் நீதிபதியிடம் முறையிடுகின்றார், இவ்வாறு நடந்ததென்று. ஆகவே இருவரையும் அந்த நீதிபதி கூப்பிடுகின்றார். கூப்பிட்ட பொழுது அவர் சொல்கின்றார், அது எலிகள் கொண்டு போயிருக்கும், எனக்கு தெரியாது என்று. ஆகவே சரியான ஆதாரம் ஒன்றும் இல்லாதபடியால் இருவரையும் வீட்டுக்கு அனுப்புகின்றார். ஒரு கிழமை பிந்தி வருமாறு, ஒரு கிழமை கழித்து மீண்டும் அந்த நீதிமன்றத்துக்கு வருமாறு அழைக்கின்றார். அதற்கிடையிலே இந்த சோமுவின் காதிலே சில விடயங்களை மெல்லமாக கூறிவிடுகின்றார். 2 கிழமைகள் இந்த சோமு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இருக்கின்றார். அந்த அமைதியாக இருக்கின்றார். 3வது கிழமை வரும்பொழுது இவருடைய இந்த இரும்பை திருடிய மகன் வருகின்றான். அந்த கடைக்கு 6 வயது குழந்தை வருகின்றார். வரும்போது இவரை கண்டவுடன், மாமா எப்படி இருக்கிறீர்கள், சோமா இருக்கிறீர்கள் என்று கேட்க, அப்போ குடும்ப நண்பர்கள் என்றபடியால் சகஜமாக அந்த பிள்ளை இவருடன் பழகுகின்றது. அவர் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வருகின்றார். அப்போ கூட்டிக் கொண்டு வந்த சோமு அவரை பாதுகாப்பாக ஒரு இடத்தை வைத்து விட்டு இருக்கின்றார். ஆகவே மகனை காணவில்லை என்று சொல்லி எல்லா இடமும் இந்த சோமு தேடுகின்றார், அந்த பாவு தேடுகின்றார். தன்னுடைய மகனை காணவில்லை என்று துடித்து கொண்டு எல்லா இடம் ஓடுகின்றார். ஆகவே அந்த ஊரவர்கள் சொல்கின்றார்கள், தாங்கள் உங்களுடைய மகனை இந்த சோமுவுடன் பார்த்ததாக சொல்கின்றார்கள். ஆகவே இந்த சோமுவுடன் வந்து கேட்கின்றார்கள். சோமு சொல்கின்றார், நான் காணவில்லை, உங்களுடைய மகனை கடைக்கு போய் பண்டங்கள் வேண்டிவிட்டு உங்களை வீட்டுக்கு போய் கொண்டிருந்ததை நான் அனுப்பிவிட்டேன், வழியிலே ஒரு கழுகு ஒன்று அவரை தூக்கி கொண்டு சென்றதை பார்த்தேன் என்று சொல்கின்றேன். என்ன விசற்கதை கதைக்கிறேன், 6 வயசு பிள்ளையை கழுகு தூக்குமா, நம்பக்கூடிய விஷயமா என்று சொல்லி அவர் அதனை கேட்கின்றார். ஆகவே கேட்டொழிய இவர் உடனே அந்த நீதிபதியிடம் செல்கின்றார். நீதிபதியிடம் சென்று சொல்கின்றார், இங்கே
தன்னுடைய மகனை காணவில்லை. தான் சோமுவிடம் போய் கேட்டுவதற்கு கழுகு கொண்டு போயிருக்கலாம், கொண்டு போனதை கண்டேன் என சொல்கின்றேன், இது நம்பக்கூடிய விடயமா என கேட்கின்றார். அதற்கு அந்த நீதிபதி சொல்கின்றார், சில வேளை நம்பலாம். ஏனென்றால் இந்த எலிகள் எல்லாம் இந்த இரும்பை எடுக்கும் பொழுது இந்த கழுகு பிள்ளையை தூக்குவதில் ஆச்சரியமில்லை என்று சொல்கின்றார். அப்பொழுதுதான் அவனுக்கு தான் தனது நண்பனுக்கு செய்த துரோகம் அங்கே அவருக்கு விளங்குகின்றது. ஓடிப்போய் இந்த நீதிபதியினுடைய காலை கட்டி பிடித்து கொண்டு தன்னுடைய மகனை தருமாறு அழுது திரும்புகின்றார். உடனே அவனுடைய நண்பனுக்கு துரோகம் செய்வதற்காக நீ அவரிடமிருந்து திருடிய அவ்வளவு இரும்பை கொடுப்பது மட்டுமல்லாமல் 1000 பொற்காசுகள் நீ அவருக்கு வழங்க வேண்டும் என்று கூறி இவற்றை கொண்டு வந்து தந்தால்தான் உனது மகன் உன்னிடம் ஒப்படைக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டது. ஆகவே திருப்பி கொண்டு வந்து அவருடைய திருடிய இரும்புகள் மட்டுமல்லாமல் 1000 பொற்காசுகளின் அபராதத்தையும் கொடுத்துவிட்டு இந்த மகனை பெற்றுக்கொண்டார். பாருங்கள், ஒரு நாளும் நாங்கள் மற்றவர்களுக்கு துரோகத்தை நாங்கள் செய்தோமேயானால் அந்த துரோகம் ஏதோ ஒரு வழியில் எங்களை வந்து சேரும். அந்த முள்ளை முள்ளால் எடுக்கலாம் என்று சொல்வார்கள். ஆகவே இங்கே அந்த எலியை இரும்பை சாப்பிடலாம் என்றால் ஏன் இந்த சிறுவனை கழுகு தூக்கக்கூடாது என்று சொல்லி சொன்னது போல, ஆகவே நாங்கள் மற்றவர்களை ஏமாற்ற நினைத்தால் நாங்களும் ஒரு வகையிலே ஏமாறப்படுவோம். இந்த ஏமாற்றங்களை எல்லாம் தவிர்ப்பதற்கு நாங்கள் நீதியாக நேர்மையாக நாங்கள் வாழ்ந்தோமேயானால், பிறருடைய பொருளுக்கு நாங்கள் ஆசைப்படாமல் நாங்கள் வாழ்ந்தோமேயானால் வாழ்விலே உயர்நிலையை அடையலாம். ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் உள்ளதை கொண்டு திருப்திப்படுத்தி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கேட்டு இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.